நாம் வேதத்தை பரிசுத்த வேதாகமத்தில் 2 நாளாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். 2 நாளாகமம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இது அருமையான ஒரு ஆலோசனை வார்த்தை. இது நீங்கள் தேவனிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இதில் 7 வகையான சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வசனம்தான், இதில் 7 வகையான சத்தியங்கள் மறைந்திருக்கிறது. இந்த 7 வகையான சத்தியத்தை இந்த 9வது மாதத்தில் நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்றால், அடுத்த ஜனவரி மாதத்துக்குள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார். அதை உங்கள் கண்களே காணும். பேசுகிற நானாக இருந்தாலும் சரி, கேட்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, நாம் இருவரும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்றால் இந்த வார்த்தை நமக்கு ஆலோசனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இந்த வார்த்தை எங்கு பேசப்பட்டது, எப்படி பேசப்பட்டது என்பதையெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், முதல் வசனம் சொல்லுகிறது, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்னி வானத்திலிருந்து இறங்கி மற்ற பலிகளையும் பட்சித்தது. அல்லேலூயா. இது தேவனுடைய ஆலயத்தில் பேசப்பட்ட வார்த்தை என்பதற்கு நீங்கள் சாட்சியோடு இந்த வசனத்தை புரிந்து கொள்ளலாம். இது யாரும் உட்கார்ந்து சுயமாய் எழுதி தரவில்லை, சுயமாய் பேசவில்லை. கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தில் நிரம்பி இருந்தது. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரம்பினபடினாலே ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அப்பொழுது நீங்கள் 12ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தர் இரவிலே தரிசனமாகி அதெல்லாம் வேண்டாம், விட்டுடுங்க. இது எங்கே சொல்லப்பட்டதுன்றதை இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டீங்க. யார் யாரிடம் பேசினது என்றது புரிந்துக்கிட்டீங்க. இந்த புரிதலுக்கு தான் இந்த 2-3 வசனம் பார்த்தோம். ஆனால் இந்த 7 விதமான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால், புதிய வருடம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். முதல் வார்த்தை, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் ஆசீர்வாதத்தை அடைய வேண்டும் என்றால் தங்களை தாழ்த்த வேண்டும். ஒரு வார்த்தை முதல்ல சொல்லுது, ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். நீங்கள் எதில் தாழ்ந்திருக்கிறீர்கள், எந்தெந்த விஷயத்தில் உயர்ந்திருக்கிறீர்கள், எந்தெந்த விஷயத்தில் பிடிவாதம் பிடிக்கிறீர்கள், எந்தெந்த விஷயத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் நிற்கிறீர்கள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் குழந்தைகள் அல்ல, நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆகவே நீங்களும் சாலமோனை போல தேவாலயத்துக்குள் வந்திருக்கிறீர்கள். கர்த்தரால் அறிந்து கொண்ட குடும்பம், சாலமோனை போல குடும்பமாய், கோத்திரங்களாய் நீங்கள் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களைப் போல கடந்து வந்திருக்கிறீர்கள். இதெல்லாம் ஒரு மாயான வார்த்தை அல்ல. 6000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக நடந்த சம்பவங்களை நமக்கு வேதத்திலே பதிவிட்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த வேதத்தை நாம் சரியாய் கவனிக்க வேண்டும். இங்கு 7 வகையான வார்த்தையில் முதல் வார்த்தை, ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். இது தேவன் விரும்புகிற ஒரு நல்ல வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் விரும்பும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ சமூகத்திலே உங்களை நீங்கள் தாழ்த்தி இருக்க வேண்டும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது 11:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே
நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லிவிட்டு அந்த அடுத்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவராய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்கள் ஆத்துமா இளைப்பாற வேண்டும் என்றால், உங்கள் ஆத்துமா அறிவோடு இருக்க வேண்டும் என்றால், உங்கள் ஆத்துமா கால் தடுமாறி விழாமல் இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய நுகத்தை நீங்கள் சுமந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய நுகம் எப்படிப்பட்டது என்று அவரே உங்களுக்கு சொல்லி தருகிறார். முதல் வார்த்தையில, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும், நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தருகிறார். நீங்க அவருடைய முதல்ல தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மையிலிருந்து தயவாய் நினைத்து, தேவனே உம்மை துதிப்பேன், தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன், என் தேவனே உம்மை துதிப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அப்ப அந்த தாழ்மை உங்களுடைய அணிகலனா இருந்தால், உங்கள் சரீரத்தின் ஒரு பங்காய் இருந்தால், நீங்கள் கர்த்தரை துதிக்கிற துதி எப்பொழுதும் உங்கள் வாயில் இருக்கும். கர்த்தரை துதிக்கிற துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் காரணம், இது தேவனுடைய ஆலயத்தில் பிரசங்கிக்கப்பட்ட, தரிசனத்தில் கொடுக்கப்பட்ட வேத வார்த்தைகள். இது நம்முடைய சுயத்தினால் எடுத்து பேசவில்லை. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காய் நாம் மார்க்கத்திற்காய் செய்யவில்லை. இந்த பிதாவினுடைய அன்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்வு நிலை, பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல், இதெல்லாம் இந்த நாட்களில் நமக்கும் நம்மை சார்ந்த நம்முடைய குடும்பத்தாருக்கும் அவசியமாக இருக்கிறது. அதனால் இந்த ஆலோசனை நீங்கள் தள்ளிவிடாமல் இதை கடைபிடிக்க வேண்டும். வசனம் நமக்கு தெளிவாய் சொன்னது, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய நுகம் எவ்வளவா இருக்கிறது என்று சொன்னார். மெதுவாயும் லகுவாயும் இருக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்துமா என்ன பண்ணுங்க, உங்கள் ஆத்துமா இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்கள் ஆத்துமா இளைப்பாற வேண்டுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன்னை நோயிலிருந்து விடுதலை ஆக்கினார் என்று சங்கீதம் 103:3 நீங்கள் அந்த சங்கீதத்தை நீங்கள் வீட்டில் படித்து பார்ப்பீர்கள் என்றால் அப்படி இருக்கும். அப்பவும் ஜனங்கள் முதலாவது தங்களை தாழ்த்தி பழகி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பதற்கு இரண்டாவது நமக்கு தேவை, அதிலே போட்டிருக்கு பாருங்க, ஜெபம் பண்ண வேண்டும். முதல்ல என்ன பண்ணணுங்க, முதல்ல நம்ம தாழ்த்தணும். ரெண்டாவது என்ன பண்ணணுங்க, ஜெபம் பண்ணணும். இதுல தாங்க பிரச்சனை வந்துடுது. நம்முடைய ஜெபங்கள்லாம் கேட்கப்பட்டுட்டா நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருப்போம். ஏனென்றால் நாம் ஜெபிக்கும் முறையை மறந்து ஜெபிக்காத முறையை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம தலைமுறை இப்போ மாறிடுச்சு, முன்போல் இல்லை. இப்பொழுது எல்லாமே மாற்றத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்மை தாழ்த்தி முதலாவது ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனை புஸ்தகத்தில் லூக்கா நிருபத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், லூக்கா 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 18:1-4 வரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை வைக்கிறார். என்னங்க பண்றாரு, ஓமையை சொல்லித்தரார். ஏன்னா ஜெபத்துல எல்லாம் சோர்ந்து போயிடுறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்க வரும்போதெல்லாம் அவர்கள் எப்பொழுதும் சோர்ந்து போய் நிற்கிறாங்க. எனக்கு அது இல்லை இது இல்லைன்றாங்க. ஆண்டவர் சரிப்பா நான் தந்துடுறேன்றாரு, அற்புதம் பண்றாரு. அதோட அவங்க ரிட்டர்ன் கர்த்தரை அறிகிறார்களா அறிகலையான்னு தெரியல.
அதனால ஆண்டவர் சொல்லி தர்றார், அப்பா நீங்க முதல்ல தாழ்வா இருப்பீர்கள் என்றால் அந்த தாழ்வில் உங்களை படைத்தவரை நினையுங்கள் என்றெல்லாம் வசனம் சொல்லுது. அப்ப அடுத்தது, நீங்கள் சோர்வில்லாமல் ஜெபம் பண்ண வேண்டும். என்னங்க பண்ணணும்? இப்ப நீங்க எப்படி உக்காந்துருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க சோர்வா இருக்கிறீங்களா, உற்சாகமா இருக்கீங்கன்னா உங்க இருதயத்துக்கு தெரியும். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். இப்ப என் இருதயம், நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்திருக்கிறார். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை வழி நடத்துகிறார். அதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த நான் இங்கு நிற்கிறேன். அதே போல் உங்களை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார் என்பதை சாட்சியாய் மற்ற ஜனங்களுக்கு சொல்வதற்காக நீங்கள் பைபிள் எடுத்து தேவாலயத்துக்கு வருகிறீர்கள். ஐயோ, நீங்க பைபிள் எடுத்து தான் அங்க வந்திருக்கிறீங்க. நீங்க எதை எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க? ஆமா, நான் ஏதோ உங்கள்கிட்ட 500 1000 கேட்கறதுக்காக வாங்கன்னு கூப்பிடல. நிறைய இடத்துல பிரச்சனை போயிட்டு இருக்கு. சபைக்கு வரும்போது நீங்க 4 வாரம் வந்தா என்ன, 5 வாரம் இருந்தா என்ன, ஒரு 500 ரூபாய் நீங்கள் உணவுக்கு தர வேண்டும். இது ராஜாத்தி கட்டளைலாம் வருது. என்ன கட்டளைங்க? ராஜாத்தி கட்டளை. அப்போ ஒரு மனுஷன் சொல்கிறாங்க, நான் குடும்பத்தில் ஒருத்தன் தான் போகிறேன், அளவில்லாத சாப்பாடே 100 ரூபாய்க்கு தராங்க, நீங்கள் போடுற பட்டை சோறு 30 ரூபா தானே வரும், நான் எப்படி கொடுக்கறதுன்னு கேட்குறாங்க. உலகத்து நம்ம கடைசி காலத்தில் இருக்கோம். அப்போ நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த ராஜாத்தின் கட்டளை அந்த தேசத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் உங்கள் நிலைமை? 8 பேர் வந்து 500 ரூபா கொடுக்குற குடும்பம் பரவாயில்ல, ஒத்தால் வர குடும்பம் நிலைமை மோசம். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஊமையை சொல்றாரு. நான் சொல்றது இந்த ஊமையில் அடங்கி இருக்கிறது. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவரும் மனுஷனை மதியாவனுமா இருந்தான். இப்ப நான் சொன்ன ஸ்டோரியே அதுதான். அந்த ராசாத்தி தன்னுடைய மக்களிடம், உங்களுக்கு வாரம் ஒரு முறை ஒரு பட்டை சோறு கொடுக்க வேண்டும் என்றால் தலா 500 ரூபாய் எனக்கு நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். அப்ப அது யாருக்கு அவங்க பயப்படாம இருக்கிறாங்க? யாருக்கு பயப்படாம இருக்கிறாங்க? இங்க வசனம் சொல்லுது பாருங்க, இது வசனம் பாருங்க. தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியானுமாய் ஒருவன் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால், அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் விண்ணப்பம் பண்ணினாள். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அந்தபடியே தேவன் நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்காரன் சம்பவத்தெல்லாம் நீங்க 13ஆம் வசனத்தில் வீட்டில் படிக்கலாம். ஒரு அருமையான காரியம். அதே 17ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னு பார்க்கணுங்கன்னா, சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்றேன். இதுல பரலோக ராஜ்யத்தை குறித்த வெகு காரியங்கள் அடங்கியிருக்கு. இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் தான் படிக்கணும். இது நமக்கு இப்போ பிரசங்கத்துக்கு முக்கியம். அந்த நாளாகம புஸ்தகத்திலே நமக்கு சொல்லப்பட்ட வேத வார்த்தை, அதில் நம்ம ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்கு இயேசு கிறிஸ்து சொன்ன உண்மையை நான் உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணேன். அப்போ இது சாட்சியின் வார்த்தைகளையும் வாக்குத்தத்த வார்த்தைகளையும் நீங்கள் சரியாய் புரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் நடக்க பிரயாசப்படுங்கள். காலம் போய்விட்டது. 9 மாதம் கடந்து முடிய போகிறது. இன்னும் இந்த வருடம் முடிய 3 மாதம் நம்முடைய கையில் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு சேமத்தை கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும். கர்த்தர் நம் குடும்பத்தின் தலைவனாய் புதிய வருடத்தில் பொறுப்பெடுக்க வேண்டும். அந்த புதிய வருடத்திலாவது கர்த்தர் நமக்கு நல்ல சுகம்பலன் ஜீவனை கட்டளிட வேண்டும். வியாதிகள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். இத்தனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை தாழ்த்தி, இரண்டாவது நீங்கள் சோர்வடையாமல் ஜெபம் பண்ண வேண்டும்.
கையை தட்டிங்க, அந்த சோர்வு போயிடும். அதுக்கு தான் கை தட்ட சொன்னேன். இப்ப சோர்வு கொஞ்சம் போயிடுச்சு. 3வது என்ன வசனம் அங்க சொல்லுது பாருங்க. நாளாகம புத்தகத்தில் 3வது என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவர்கள் முகங்கள் எப்பொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அல்லேலூயா. இதையும் சங்கீதக்காரனை வைத்து நாம் பார்ப்போம். இது சாலமோன் நாட்களில் தேவாலயத்தில் நடந்த தரிசனங்களோடு சேர்ந்த வார்த்தை. சங்கீதம் 27 எடுத்துக்கொள்வோம். 8ஆம் வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 27:8 என்ன சொல்லுகிறது பாருங்க. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய முகத்தை நீங்க தேடினீங்கன்னா, இப்ப நீங்க மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் உட்கார்ந்து இருக்க வேண்டும், அமர்ந்திருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய முகத்தை. நீங்க மனுஷ முகத்தை தேடி வந்து மனுஷனுடைய காரியத்தை சொல்லும் போது, அந்த ஓமையில சொல்லப்பட்டது போல அந்த ஒரு டெலிகாஸ்ட் விஷயம் ரொம்ப பெருசா தெரியும். ஆனா நீங்கள் தேவனுடைய முகத்தை நீங்கள் தேடி வரும்போது, இது ஒரு சின்ன சோதனை, இதிலிருந்து கர்த்தர் என்னை ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து என்னை காப்பாற்றுவார்ன்ட்டு, நீங்க இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பிறக்கும் வம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீங்கள் பயப்படாது இருக்க வேண்டும் என்றால் தேவ முகத்தையே நீங்கள் தேடி இருக்க வேண்டும். இந்த சங்கீதம் என்ன திரும்ப சொல்லுது பாருங்க. எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து வாசித்து பாருங்க. எல்லாத்தையும் எதுக்கு சேர்ந்து வாசிக்க சொல்றேன்னா, இன்னொரு பஸ்ல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். என் முகத்தை தேடினீர் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. என் முகத்தை தேடுங்கள் என்று யார் சொன்னது? கர்த்தரே சொன்னீர் என்று அந்த இடத்துல எழுதியிருக்காரு. அழைத்து எழுதியிருக்கிறாருங்க. நீங்க அது பிராமிஸ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம கர்த்தர் முகத்தை தேடுறது இல்லைங்க. அவர் வந்துட்டாரு, வீட்டுக்காருக்கு கூட மீன் வறுத்து கொடுக்க மாட்டாங்க. சிக்கன் 65 தான் அந்த ஊழியக்கார் சாப்பிடுவார். அப்பதான் ஒரு முகம் பிரகாசமா இருக்கும். உர்றா பிசாசு என்னென்ன சொல்லுதோ செய்ய, கர்த்தர் சொல்றத செய்யாது. ஆண்டவர் அதை கடிந்து கொண்டாருங்க. நீங்க மார்த்தாள் மரியாள் என்ற ஒரு வீட்டுக்கு தேவன் போனாரு. ஒரு சகோதரி மாங்குன்னு ஆண்டவருக்கு நான் சமைச்சு போடுன்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, மார்த்தாலே, நம்ம வீட்டுக்காரங்களை பற்றி கவலைப்படுறது இல்லை. இன்னைக்கெல்லாம் இப்படிதாங்க ஊழியம் ஓடிட்டு இருக்கு. நாம் அதை பற்றி பேச வரலை. நீங்க கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டும் என்று நீர் சொன்னீரே அப்படின்னு ஒரு கட்டளையா சொல்றேன். ஆண்டவரே உம்மோட முகத்தை பார்க்கணுன்ட்டு நாம கூட கர்த்தருடைய முகத்தை கொஞ்சம் தேட பழகி கொள்ளுங்க. நீங்க ராஜாவை நினைங்க, தப்பில்லை. ராஜாதி கீழ்ப்படிங்க, தப்பில்லை. நிறைய பேர் ரொம்ப ஜாலியா சொல்லிட்டு போவாங்க. ஏனமோங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அவங்க எனக்கு பழக்கம், அதனால அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். தப்பில்லை. அந்த சபை பரலோகத்துல ரிஜிஸ்டர் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கப்பா. அந்த ராஜா உனக்கு சொல்லி கொடுக்கறதுனால பரலோகத்தின் தேவன் அந்த ராஜாவோட இருக்கிறாரா செக் பண்ணிக்கோப்பா. ரொம்ப கஷ்டம் இதெல்லாம். கொஞ்சம் வேதத்துக்குள்ள வாங்க. கொஞ்சம் மாற கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் கசப்பான வார்த்தையா கூட உங்களுக்கு தெரியும். இவருக்கு அவங்க மேல போறாமைங்க, அதனால எல்லா ஊழியக்காரும் இவர் இப்படித்தாங்க பேசுவாரு. பிசாசு சொல்லி தர்றது தானே. நாம் கர்த்தருடைய முகத்தை தேடுவோம் என்றால் நாம் மனித உருவத்தை பார்க்க மாட்டோம், கர்த்தரையே பார்ப்போம். அது ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்தார். அவரை இருந்திருக்குன்னு பாருங்க. அவருக்கு தரிசனம் எப்படி கொடுத்திருக்காரு பாருங்க. தேவன் அவருடைய பெயரை குறிக்கல, இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு அவர் எழுதல பாருங்க. ஏனென்றால் அவர் அவ்வளவு அந்தகாரம் அடைந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு மனித முகத்துக்கும் மனித வார்த்தைக்கும் நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. நானும் ஒரு காலத்துல ஓடினவன் தான், இல்லைன்னா நான் சொல்ல. சாப்பாட்டுக்கே காசு இல்லைன்னா கூட ஒரு ஊழியக்காரை கூட்டு போய் 1800 ரூபாய்க்கு சாப்பாடு போட்ட மிகப்பெரிய பணக்காரன் நான். ஏன் வாலிபர் நாட்களில் அவ்வளோ பெரிய பணக்காரன் நான். ஏன்னா அப்போ வசனம் சரியா எனக்கு புரியல.
இன்னைக்கு யாரை பார்த்தாலும் முடிஞ்சா 10 ரூபா டீ குடிக்கிறீங்களா, இல்லை எஸ்கேப் ஆகுறீங்களான்னு நம்மளை கேட்டு நான் தப்பிச்சுக்கிறேன். இரண்டாலும் அன்னைக்கு மனித முகம் எனக்கு தேவைப்பட்டது இந்த தேவனை அறிந்து கொள்ள. ஆனால் இன்று மனித முகத்தை தேடக்கூடாது என்று அன்பாய் ராஜா தாவீதரசன் சொன்னார். அந்த வார்த்தை எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க. கொஞ்சம் அந்த சொன்னீரே, கை தட்டிங்க. இந்த ஒரு தீர்மானத்தை எடுத்து சபைக்கு வாங்க. நீங்க சபைக்கு வர்றது எதுக்கு இருக்கணும்? கர்த்தருடைய முகத்தை அப்படியே தரிசிக்க வரணுங்க. அப்படியே அந்த வசனம் பேச பேச கர்த்தருடைய பாரம் உங்க மேல் லகுவா இறங்கணும். அந்த நுகம் அப்படியே இறங்கணும். கர்த்தர் பற்ற பாடுகள்லாம் உங்க மேல அப்படியே தலை மேல இறங்கணும். வேற எந்த சம்பவம் உங்கள்கிட்ட உள்ள வரக்கூடாது. என்றால் இது தேவாலயத்தினுடைய மகிமையை பற்றிய வார்த்தை. இதெல்லாம் இந்த நாளாகம புஸ்தகம் நம்ம சொந்த புஸ்தகம் இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார் போதனை. நான் எனக்கு உடம்பு சிலித்திருக்கு, அதனால சுருக்கி சொல்றேன். இது கூட நடிப்புன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அதை பத்தி எனக்கு வருத்தம் இல்லை. எனக்கு இது சிலுக்குது. இந்த வார்த்தைகளை சொல்லும் போது என் உடல் அந்த டெம்பரேச்சரை தாண்டுது. ஒரு குளிர்ச்சி எனக்குள் வருகிறது, ஒரு மகிழ்ச்சி அதனால நான் பெற்றுக்கொள்றேன். காரணம், நான் மனுஷ முகத்தை பார்த்து பார்த்து கெட்டு போன நாட்கள் அதிகம். ஆனா இன்னைக்கு வேதத்தை நல்லா படிக்க 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 அப்பா மன்னிச்சுங்க, அப்ப கூட 2000 ரூபாய் செலவு பண்ண ஆண்டவர், இன்னைக்கு அவ்வளவு போட எனக்கு வசதி இல்லையா ஆண்டவர் காணிக்க. காரணம், வசனம் சரியா நம்ம படிக்கிறது இல்லை, வசனத்தை புரிந்து கொள்றது இல்லை. அதுதான் தேவன் ரொம்ப மனசாவப்படுறாரு. அவர் சொல்றாரு, நான் திறப்பிலே நிற்கிறேன், என்னை திறப்பிலே நிற்க ஒரு மனிதனை கூட என்னால என்ன பண்ண முடியல, காணலன்னு சொன்னாரு. அது இதுதான் அர்த்தம். நம்ம மனுஷ முகத்தை பார்க்கிறோம், மனுஷன் சொன்னா செஞ்சிடறோங்க. இருந்தாலும் நமக்குள்ள அப்படி ஒரு ஆசை மனிதனுக்கு. அப்ப ஆண்டவர் உங்க குடும்பத்துல சொன்னாரு, அப்பா நீ எனக்காக குடும்ப வேலையெல்லாம் செய்யாத. நான் சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்னாலும் சரி உங்களோட 33 வருஷம் தான் அக்க போறேன். எனக்கு நான் ரொம்ப நாள் உங்களோட வாழ போறது இல்லை. அவ்வளவுதான். 33 வருஷம் இயேசு கிறிஸ்து. தானியேல்ல நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜீவன் எத்தனை வருஷம் இருக்குன்றதெல்லாம் அழகா போட்டிருக்காரு. தானியேலுக்கு வெளிப்படுத்திட்டார் தேவன். ஆனா உங்க குடும்பத்துல நீங்க எவ்வளவு வருஷம் இருக்க போறீங்கன்னு உங்ககிட்டயும் சொல்ல மாட்டேன்றாரு. உங்க பிள்ளைங்க எவ்வளவு நாள் இருப்பாங்கன்னு உங்கள்கிட்ட பேச மாட்டேன்றாரு. காரணம், நாம் யார் முகத்தை தேடாமல் இருக்கிறோம். நீங்க கர்த்தருடைய முகத்தை தேடி பாருங்க பிரியமானவர்களே. இது ஒரு சின்ன ஆலோசனை தான். ஏன்னா இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. புதிய வருடம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அப்பவும் மனுஷ முகத்தை தேடி செலவு பண்ணி நாம் நஷ்டம் அடையக்கூடாது. அப்போ இந்த சங்கீதக்காரன் அழகாய் சொன்னார், நான் உம்முடைய முகத்தை தேடுவேன் ஆண்டவரே. அப்படியே 34ஆம் சங்கீதத்தை நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்க. சங்கீதம் 34. பாருங்க, இன்னைக்கு நம்ம வாசித்த வசனம் தான். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் என்ன பண்ணலீங்க, வெக்கப்படல. அப்போ உங்க முகங்கள் நிறைய மனுஷ பேச்சை கேட்டு வெக்கப்பட்டு இருக்குதுங்க. என்னுடைய சகோதரன் மரணத்தை முடிச்சு டாக்டர்கிட்டையும் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டோம். காலையில் அவருக்கு 7 மணிக்கு ஒரு ஊழியக்காருக்கு ஃபோன் பண்ணவர். அவர் 11-12 மணிக்கு அந்த ஃபோன் அட்டன் பண்ணிட்டு 12 மணிக்கு அவர் கூப்பிட்டு, கவலைப்படாதீங்க, அவர் எழுந்திருச்சிருவார். என்னங்க, மெட்ராஸ் பகுதியிலேருந்து ஒரு ஊழியக்கார் ஃபோன் பண்ணுறார். அவரை காலையில் கூப்பிட்டுருக்குறாங்க, எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க. டாக்டருக்கே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் அவருக்கு கொரோனா கிடையாது, ஹார்ட் அட்டாக்கில் செத்துட்டாருன்னு நான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டுலாம் வந்துட்டேன். எல்லாத்துக்கும் சாட்சி போலோட யாரம்மா இருக்கிறாங்க, விசாரிச்சு பாருங்க. வண்டியில் கூப்பிட்டு போய் எல்லாம் வண்டியில் கொண்டு வந்தாச்சு. அவர் 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு, நீங்கள் காலையில் கூப்பிட்டீங்க, நான் ஜபத்துலேருந்து எடுக்கலை. கர்த்தர் சொல்கிறாரு அவருக்கு உயிர் இருக்கும். இப்போ இது கர்த்தருடைய முகத்தை நம்ம சரியாக பார்த்துருந்தா நம்ம முகங்கள் வைக்கப்பட்டு போயிருக்காது இல்லை. இதுதான் சத்தியம். இதெல்லாம் கசப்பான உண்மைகள் தான். கசப்பு தான் இருக்கும். கசப்பு இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு பூச்சி சாகுன்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு கொஞ்சம் கசப்பு கொடுங்க, கசப்பான மருந்து கொடுங்க. நம்மளை கூட சொல்லுவாங்க, பாவக்காய் அதிகம் சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை என்ன ஆகிடும், கம்மியாயிடும்னு சொல்கிறாங்க. பாவக்காவைப்பா எவ்வளோ பேர் பச்சையாகவே காலையில் சாப்பிட்றாங்க தெரியுங்களா? எனக்கு 1008 சக்கரை இருந்தாலும் நான் அந்த கெட்ட பழக்கத்தை செய்யறதில்லை. கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் எடுப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். ஏனென்றால் என்னுடைய முகம் கர்த்தரை நோக்கி பார்த்துருக்கு. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனாலும் கர்த்தர் பார்த்து காசு கொடுத்தா தான் போக முடியும். சூழ்நிலை அப்படி.
நீங்க எதுவும் தவறா நினைச்சுக்காதீங்க, சூழ்நிலையை சொல்றேன். பல்லடைக்க 2000 ரூபா கேட்டார் ஒரு டாக்டர் அயோத்தியா பணத்தில், சர்க்கரையை குறைச்சிட்டு வாங்கினாரு. அவர்கிட்ட போகும்போது 350 இருந்தது. 8 மாதத்துக்கு முந்தி நடந்தது. ஒரு பல்ல ஆண்டவர் நேற்று கடைசி ஒரு பல்ல கழட்டி விட்டார். 2000 ரூபாய் இப்போ என்கிட்ட என்ன இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 நாள் பல் வீக்கத்துக்கு அப்படியே நேற்றுலேருந்து கொஞ்சம் வாயை திறக்காமல் கத்தாமல் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுகிறேன். 2 பெரிய பல்லையும் கழட்டி கையில் கொடுத்துட்டாரு. அவரே கொடுத்துட்டாரு, ஆண்டவரே கொடுத்துட்டாரு. அதுக்குன்னு 8 மாதம் காத்திருந்தேங்க. என்னென்னாலும் என்கிட்ட பணம் பெருசு இல்லை, 2000 ரூபாய் யார்கிட்ட கேட்டாலும் கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் அந்த டாக்டர் சொன்ன வார்த்தை தப்பு. சர்க்கரையை உடனே குறைச்சிட்டு வா, அப்போ தான் உனக்கு பல்லெல்லாம் சரி பண்ணுவேன். பார்த்தீங்களா, அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. 300 இருக்கிறத நான் ஒரே நாளில் குறைச்சேன்னா 2 நாள் கழிச்சு என் கிட்னி வேலை செய்யாமல் போச்சுன்னா அந்த கிட்னி யார் காப்பாற்றுறது சொல்லுங்கள். சடனாக எந்த ஒரு பொருளையுமே இயற்கைக்கு மீறி நம்ம செய்ய முடியாது. அது போல தான் கர்த்தர். அதுக்கு தான் ஆண்டவர் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லி கொடுத்தார், நீ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண கற்றுக்கோ. என்னன்னு சொல்லி கொடுத்தாருங்க? நீ தான் ஜெபம் பண்ணுன்னு அதில் சொன்னார். பாஸ்டர் ஆமோஸை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுன்னு அதில் எழுதலை. சில்வர் ஆமோஸை அழைக்கவும் அவர் இந்த ஜெபத்தை உடனே உங்களுக்கு நான்ஸ்டிக் தவாவில் போட்டு உடனே சிக்கன் பிரியாணி சூடு பண்ணி தருவதை போல 5 நிமிஷத்தில் உங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாம் போட்டு பிரியாணி தருவாரெல்லாம் எழுதலை இயேசு கிறிஸ்து. நீ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண கற்றுக்கப்ப. நான் சோர்வு இல்லாமல் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இந்த பொழப்பு இந்த சர்க்கரையெல்லாம் குறையாத ஆண்டவரே, வேண்டாம், அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போகட்டும் ஆண்டவரே. ஆனால் உம்மால் குறைக்க முடியும். ஆனால் அவன் சொல்கிற மாதிரி 2 நாளில் ஆப்ரேஷன் பண்ணணும், 3 நாளில் எனக்கு குறைச்சி கொடுன்னா இதெல்லாம் ஆகாது. என் கண் ஆப்ரேஷனுக்கு அது 70 நாள் நான் சர்க்கரையை குறைச்சிட்டு தான் போனேன். 7 நாளில் குறைக்க வாய்ப்பு இல்லை கண்ணான்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். ஆர்கான் ஒத்துக்காது. 25 வருஷமா என் உடம்புல சர்க்கரை இருக்கு. 4 ஊசி போட்டால் உடனே இறக்கலாம். இறக்கிற திரும்ப ஏத்துறது யார் உடம்புக்கு? கிட்னி போச்சுன்னா யார் வேலை செய்வாங்க? நம்ம உடல்ல அதுன்னு ஒரு சின்ன உறுப்பு தானே. இது மருத்துவம், விஞ்ஞானம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது வேதாந்தம். வேதாந்தத்தின் சித்தாந்தம் என்ன? நீங்கள் கர்த்தருடைய முகத்தை தேடுவீர்கள் என்றால் நீங்கள் எப்பொழுதும் வெக்கப்பட்டு போவதில்லை, கரங்களை தேட்டிங்க. நீங்க மனித முகத்தை நம்பி போய்கொண்டே இருந்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அதுதான் இந்த விஷயம். அதுதான் இங்க விஷயம். வேதத்தில் முதலாவது உங்களை தாழ்த்த வேண்டும், 2வது சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும், 3வது அவர் முகத்தை நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்க வேண்டும்? தேட வேண்டும். 4வது பொல்லாத வழியை விட்டுடுங்க. 4வது ஆண்டவருக்கு சொல்றது என்ன வார்த்தை? உங்களுக்கே தெரியும் எது நல்வழி எது பொல்லாத வழி என்று. ஆனால் வேதத்தின் அடிப்படை சூத்திரம் என்ன சொல்லுகிறது? வேதத்தின் அடிப்படை சத்தியம் என்ன சொல்லுகிறது? ஏசியா நிருபம் 55ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுவோம். ஏசியா 55 பார்த்தீங்கன்னா 6-7 வசனங்களை பாருங்க. கர்த்தரை கண்டடைய சமயத்தில் அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி என்ன பண்ணுங்க? கூப்பிடுங்கள். ஆமா, ஏசாயா 65 2ஆம் வசனம். பரவாயில்ல, நீங்க வாசித்த வசனம் நல்லாதான் இருந்துச்சு. அது முதல்ல வாசித்தது என்னது? இல்லம்மா, அது என்ன அதிகாரம் வசனம்? 55:6. பரவாயில்ல, நல்ல வசனம் தான். அதையும் குறிப்பு வச்சுங்க. அந்த வசனத்தையும் நீங்க குறிச்சிங்க. இப்ப நீங்க 65:2 என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் பாருங்க. அதுலயே நமக்கு அதுதான் சொல்லி கொடுக்குது. கர்த்தரை தேடுற சமயத்துல தேடிடுங்க, அவர் கிட்ட இருக்கிற நேரத்துல பிடிச்சிடுங்கன்னு தான் நீங்க முதல்ல வாசித்த ஏசாயா வசனம் சொல்லுது. 55:6 உங்களுக்கு சொல்லுது. இந்த இடத்துல இப்ப நீங்க 65:2 என்ன சொல்லுது பாருங்க? நலமில்லாத வழியிலே நினைவும்படி நடக்கிற பாருங்க. ஆண்டவர் ஒன்று சொல்லித்தரார். இந்த நலமில்லாத வழி என்னென்ன? நலமில்லாத வழி உங்களுக்கே தெரியும். துன்மார்க்குடைய ஆலோசனை,
அவ்வளவுதான். இந்த 3 வழியில நீங்க முடிந்தளவு நடக்காம உங்க வழியை நீங்க சரி பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, கர்த்தருடைய கரம் உங்களுக்கு விரோதமா நீட்டப்படாது. இங்க வசனம் நமக்கு எதாவது நல்லா சொல்லி தருது. நீங்க பொல்லாத வழிகளை விட்டு நலமான வழியை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் நல்லது. நலமில்லாத வழியில நீங்க போனீங்கன்னா, கர்த்தருடைய கரம் உங்களுக்கு விரோதமா நிற்கும். இதுக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் வேதத்துல இருக்கு. சரி, நம்ம அதெல்லாம் பார்த்து பார்த்து பரவசம் அடைய வேண்டாம். நமக்கே நல்லா தெரியும். நம்ம நல்ல வழியில் இருக்கிறோமா, பொல்லாத வழியில் இருக்கிறோமான்னு நமக்கே தெரியும். நமக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய ஆவியான நம்ம இருதயத்தில் பேசுவார் தானே, நம்மகிட்டயும் ஒரு அன்பா பேசுவார். அப்போ இந்த 4 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது நீங்க வசனத்தை பார்க்கும்போது, அடுத்தது ஒரு முக்கியமான வார்த்தை, அப்பொழுது. போதும் போதும் அப்படியே நிறுத்துங்க. அதுதான் பிரசங்கமே. அப்பொழுது முதல் 4 பிரச்சனை என்ன பண்ணி நிறுத்திருக்கணும்? முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல நீங்க தாழ்த்திருக்கணும். 3, கர்த்தருடைய முகத்தை தேடணும், திரும்பணும். இப்பொழுது அப்படின்றது இப்பொழுது. அப்பொழுது இந்த அப்பொழுதுன்றது நம்ம இந்த தேதியை நம்ம வச்சுக்கணும் மனசுல. இப்ப இந்த 7 மாசத்துல 8 மாசத்துல இந்த 4ல நீங்க எத்தனை பாஸ்ன்னு உங்களுக்கே தெரியும். தெரியுமா தெரியாதா? இந்த 4 மார்க்ல நீங்க எத்தனை மார்க் எடுத்திருப்பீங்க? சும்மா மனசுக்குள்ளே வச்சுங்க. நான் கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன். உங்க மனசுலயே வச்சுக்கங்க. நீங்க 4க்கு 4 எடுத்திருக்கிறீங்கன்னு ஒரு பார்வையில நீங்க வச்சீங்கன்னு வைங்க. அப்பொழுது 5வது அவர்கள் பாவத்தை மன்னிக்கிறவர், கரங்களை தட்டிங்க. நல்லா உற்சாகமா தட்டிங்க. பாவத்தை அவர் மன்னிச்சிடுறாருங்க. பிரச்சனை தீர்க்கிறார் இந்த இடத்துல. அந்த அந்த நியாயாதிபதி மாதிரி தான் அது. அந்த நியாயமில்ல நியாயாதிபதி அந்த சகோதரியை பார்த்து, இந்த அம்மா என்னை ரொம்ப தொந்தரவு செய்து, இந்த அம்மாவுக்கு இன்னைக்கு நான் ஒரு தீர்ப்பு சொல்றேன்னு அந்த ஊமையை ஆரம்பிச்சுதான், அப்புறம் அவர் அப்படியே ஆயாக்காரனுக்கு வருவார். அந்த பகுதி வீட்டில் படிச்சுக்கணும். லூக்கா 18 வீட்டில் பார்க்கும்போது ஆயாக்காரன்ட்ட வருவார். அடுத்தது அங்கே இருக்கிற பரிசேயர் கூட்டம், அது அப்படியே லைனாக ஆண்டவர் அந்த ஊமையை ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறாரு. அப்போ நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றாதான் ராஜ்யத்துக்கு போக முடியும். எதை பெற்றாதான் ராஜ்யத்துக்கு போக முடியும்? அப்போ இந்த 4 காரியத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நெருங்கி வந்து என் குரலை கேட்டார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், அவர் நல்லவர் வல்லவர். அப்ப இந்த 4 மார்க் நீங்க எடுத்து இருந்தீங்கன்னா, 5வது உங்கள் பாவத்தை அவர் இலவசமாய் மன்னிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அடுத்தது தாங்க என்ன கேட்கிறாரு பார்த்துட்டீங்கன்னா, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு. நீங்க பாவத்தை மன்னிப்பு கேட்கும்போது, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன், பரலோக தரிசனத்தை வாங்கி கொண்டேன். இப்படியெல்லாம் பாடல் இருக்குது. பாட தெரியல, அந்த பாடல் மனசுக்குள்ள இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன், பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தின் இது நல்ல அருமையான பாடல், பெர்க்மான்ஸ் பாடல். கொஞ்சம் மனசுல வச்சுங்க, அதை கொஞ்சம் அப்பப்போ பாடி பார்த்துங்க. அப்ப தேவன் இந்த பாவத்தை மன்னித்ததை குறித்து சங்கீதக்காரன் ஒரு வார்த்தை சொல்லுவார். யோவான் அந்த 3 வசனங்களை மட்டும் கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக பார்த்துட்டு கடந்து செல்லலாம். சங்கீதம் 32:5 பாருங்க. சங்கீதம் 32:5. தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அந்த ஒரு மனசுல இந்த வசனம் வச்சுங்க. தேவன் உங்கள் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தவர். அப்ப அவர் உங்க பாவத்தை மன்னித்ததுனால நீங்க அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும்.
இதுதான் பவுல் கடைசியா சொல்லி கொடுத்தார். தெசலோனிக்க சபையை விட்டு கடந்து போகும்போது சொல்லி கொடுத்தார். தெசலோனிக்கரே, நான் உங்களை பற்றி இதெல்லாம் தப்பாக நினைக்கல, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் தேவனை இடைவிடாமல் தேவனை சோதரிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும், எல்லாவற்றுக்கும் சோதரம் சொல்லணும், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அப்போ அந்த பாவமன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டாதான் இந்த பரலோகத்தின் தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்பார். இதே சங்கீதத்தில் அப்படியே பாருங்க, 28ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தருக்கு சோத்திரம், அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் பலனும் என் கேடகுமா இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன். அல்லேலூயா. நான் சகாயம் பெற்றேன், என் இருதயம் எனக்குள் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கரங்களை தட்டிங்க. அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுட்டோம்னா பரலோக தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க ஆரம்பிக்கிறாரு. இது 6வது நம்ம முடிச்சிட்டோம். முதல்ல என்ன பண்ணணுங்க? தாழ்த்தணும். 2வது சோர்ந்து போக ஜெபம் பண்ணணும். 3வது தேவனுடைய முகத்தை தேடணும். 4 விலகணும். 5 அப்ப 6 தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்பார். கடைசியா 7 அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார். அப்போ கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். இதில் என்ன வேணாலும் நீங்கள் போட்டு சேர்த்துங்க, அதெல்லாம் உங்களுடையது. அப்போ கர்த்தர் இவ்வளவும் செய்ய வேண்டும் என்றால் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். நம்ம யாருங்க? அவருடைய நாமும் தரிக்கப்பட்டாச்சே, நம்ம ஞானஸ்தானம் எடுத்தாச்சே, நம்ம ராபோஜன பந்தி எடுக்கிறோமே, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் பெயர் மாற்றிருக்கிறோமே, நம் தசமபாகங்களை கொண்டு வந்து கர்த்தருக்கு சரியாக செலுத்துகிறோமே, சோத்திர காணிகளை செலுத்துகிறோமே, அவரை மகிமைப்படுத்துகிறோமே. இந்த 6 காரியங்கள் இந்த வருட முடிவுக்குள் நமக்குள் 7 காரியங்களும் 6 காரியங்களும் நிலையாக இருந்தால் புதிய வருடத்திலே தேசத்திலே தேவன் நம்மை அமர வைத்து சேமத்தை கொடுப்பார். நல்ல உற்சாகமாக உள்ளதான். இந்த சத்தியத்தை மறந்துடாதீங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாம் எழுந்து நிற்போம்.